வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, தேங்காய் பால் சாதம், அதாவது தேங்காய் சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் பால் ஊற்றி சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா 11 ஆச்சு. இப்போ தான் நான் இதே வாய்ஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன், அரைக்கில இடித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, அது போக பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் திருப்பி இன்னொரு டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதோட தேங்காய் 1.5 மூடிக்கு பக்கம் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் இப்போ அரைக்கணும். 2 டம்ளருக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றணும், இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். பட்டை, கிராம்பில் பட்டை, சோம்பு, பெஞ்சாலி இலை. இப்போ மாமா தேங்காய் பால் எடுத்துருவாங்க. இப்போ தான் எந்திரிச்சாங்க. இதுக்குனே எழுப்பி விட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அரிசியில். முன்னாடியே ஊற வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு கொல கொலன்னு போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற அந்த ஒரு 5 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்குள்ளேயே இருந்தாலும் பரவாயில்ல, போதும். அதனால் இப்போ தான் நம்ம ஊற வைக்கணும். போட்டு அரைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் இல்லை, ஹாய். நேற்று சாயந்தரம் எங்கள் பாப்பாட்ட சொல்லும் போதே பாப்பா என்ன சொன்னா தெரியுமா? ஐ தேங்காய் பழமா, காலையில் எனக்கு தோசை ஊற்றிடுமா. இங்கே அம்மா எனக்கு தோசை ஊற்றிடுமா, தோசை ஊற்றி தேங்காய் பால் போடு. காலையில் தோசை தேங்காய் பால். ஆமாம், தனியாக குடிக்க மாட்டேறா, அதோடு சாப்பிட்றா. ஏலக்காய் 2 போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு மாமா அந்த சைட் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி ஊறின வரைக்கும் போதும். அரிசி இப்போ நம்ம தண்ணி வடிச்சிக்கலாம். இந்த டம்ளரில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 2 3 டம்ளர் கிட்ட தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 4 இப்போ 5 டம்ளர், 4 டம்ளர் ஊற்றிருக்கேனா தேங்காய் பால். 3 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இது காலையில் நாங்கள் எல்லோரும் தோசை சாப்பிட்றதுக்காக இந்த பால் அப்படியே எடுத்து வச்சிடறது தான். லைட்டாக ஏலக்காய் மட்டும் தட்டி சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுக்குவேன். இது இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தண்ணி தான் இதுதான் ஊற்ற போகிறோம். தேங்காய் பாலோடு சேர்த்து இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணிக்கு பதில் நம்ம இதை ஊற்றி தான் செய்ய போகிறோம். செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்களா. நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிங்க. அப்புறம் எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, இலை எல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். தட்டி தான் வச்சுருக்கேன், அரைச்சி வைக்கல. தட்டி சேர்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும், ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே தக்காளி, பெரிய தக்காளி. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பட்டாணியும் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கறி வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வந்து எண்ணெயிலே வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும், ஓகேங்களா? அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து எந்த உப்பு நீங்கள் கரெக்டாக வந்து போடுவீங்களோ அந்த உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போட்டாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை உள்ள தூவிடலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லி தழையோட ஸ்மெல்லுக்கு அது நல்லா சாப்பாட்லேயும் இறங்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் இஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தம் போட்டுடலாம். போட்டலாம். தம் எப்படி போடுவேன் அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணதில் வந்து நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம். தோசைக்கல் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் காற்று போகாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டால தண்ணி, அதை வந்து ஒரு சைடாக வச்சிடலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் தம் போடுவேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இப்படி தம் போடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழை இலை போட்டும் வந்து பண்ணலாம். நான் திடீர்னு காலையில் தான் வந்து யோசித்தேன். சார் நேற்று நைட்டே யோசிச்சுட்டேன். வாழை இலை நைட்டு போய் வாங்க முடியாது இல்லைங்களா? பிரியாணிக்கே நான் இப்படி தான் தம் போடுவேன். போன டைம் போட்டப்போ ஏன் பிரியா பிரியாணிக்கு தம் போட மாட்டேங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்படி தான் தம் போடுவேன். அன்றைக்கி வந்து தண்ணி வந்து அதிலே இஞ்சிடுச்சு. பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா பொலன்னு தான் இருந்துச்சு. அதனால் வந்து தம் போடலை. ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப கிளறாமல் அழுங்காப்படி வந்து இப்படி பண்ணுங்கள், இல்லாட்டினா வந்து அரிசி உடஞ்சிடும். நான் பாஸ்மதிங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் அந்த நார்மலாக அரிசியில் பண்ணிங்கனாலும் ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு ஆயிக்கும். இதோட சரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல சூட்லேயே வந்து வெந்துக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கப்புக்கு சாப்பாடு போட்டுடலாம், டைம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். இப்படி நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எல்லா அரிசியும் வந்து நல்லா வெந்துருச்சு, எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பொழு பொழுன்னு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். அது போக உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம், வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ கப்புக்கெல்லாம் பேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு சொல்லுங்க. உடனே சீன் போடுவார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் தான் பண்ணிக்குவேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கேட்டாங்க, அதனால் வந்து இந்த சாப்பாடு ஓகேவா. உங்களுக்கு கப்புக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஓகேங்க, இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு உங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் செய்ய தெரியும் அப்படின்னா இதில் நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.